இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பகீரா. இதுதான் படத்தோட பேர். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, லவ் ஃபெயிலியர் வந்து பொண்ணுங்களுக்கு இல்லை பசங்களுக்கும் இருக்குது. அதனால் அவங்க எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, எப்படிலாம் வந்து பழி வாங்குறாங்க அப்படின்றத நாசுக்காக சொல்கிற கதையாக தான் அது இருக்கும். ஸோ எல்லோரும் உஷாராக இருக்கிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும். அங்கே கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. லவ்வர் வந்து ஏமாற்றிட்டு போயிடுறா. இதே வந்து ஒரு பெரிய கேஸாக போயிட்டு இருக்கிறதுனால போலீஸ்காரவங்களாம் அதை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நிறைய பேர் வந்து இவ ஏமாற்றிட்டு அந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஏமாத்தின ஒரு சில பேரை வந்து அவங்க ஏமாத்தின அந்த லவ்வரே வந்துட்டு பழி வாங்குற மாதிரி, அதுவும் ஒரு டெட்டி பியர் வேஷத்தில் வந்து பழி வாங்குற மாதிரியும் நியூஸ் சேனலில் ஓடிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோயின் காட்டுவாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயினாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க சார் வந்து ப்ரொஃபஸர் என்ன பாடம் எடுத்துகிட்டு இருப்பாருன்னா, சீரியல் கில்லருக்கும் வந்து சைக்கோ கில்லருக்கும் என்ன வித்தியாசம், அவங்கள்ட்டலாம் அப்படியே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி அவங்கள்ட்ட வந்து அப்படியே கரெக்டாக நம்மளால் தப்பிக்க முடியும், அந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். இவங்க ரொம்ப கவனமாக அந்த கிளாஸை வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை காட்டுறாங்க. பிரபுதேவா தான் ஹீரோவாக இருக்கார். வில்லனும் அவராக தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்ரீலங்காவில் தான் அவங்க அம்மா இருக்காங்க. அவங்கள பார்க்க இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. அங்கே போகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோட நடவடிக்கை மேலே வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, அவங்க அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அதனால் அவங்க டவுட் படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ வந்து அவங்கள வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு சைக்கோ கில்லராக தான் இருக்கார். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னே அவங்கள கொலை பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தது ஏன்னா இவர் லைஃப்பில் ஏதோ ஒன்று இந்த மாதிரி நடந்ததுனால தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு அங்கே புரிஞ்சிடும். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்றது இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தட்ட பேசி பழகிட்டு இருக்கேன், அவர் ஒரு டாக்டர், நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்திருந்தார். ஆனால் அவருக்கு வாய் பேச முடியாது, ஊமை தான். ஆனால் அவர் ரொம்ப நல்ல டைப்பு, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரகாரத்து பொண்ணு இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சமையல்கார் வந்து அவர் வந்து என்னென்னா அவர் என்னை லவ் பண்ணுறாரு, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் அவனை லவ்வெல்லாம் பண்ணலை, ஆனால் அவன் பாடுற பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவன் நல்லா பாட்டு பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் லவ் பண்ணுறேன் ஒரு டேட்டூ போடுறவன் தான், அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே லவ் பண்ணுறது ஒரே ஆள் தான், பிரபுதேவாவை தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான வேஷம் போட்டு தான் வந்து அவர் லவ் பண்ணிகிட்டு இருக்காரு, அதாவது லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இது மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸும் 4 விதமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கெட்டப்புக்கு ரெடி ஆகிட்டார். அதாவது வந்து ஒரு லேடி கெட்டப் தான் போட்டிருக்காரு. இந்த கெட்டப் போட்டுட்டு அவர் இப்போ என்ன வேலை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐ ட்ராப்ஸ்லாம் போடுவாங்கள்ல, அவங்கள அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டு அங்கே போட வந்தவங்களுக்கு இவங்க போய் அங்கே வந்துட்டு போட்டுட்ருப்பாரு. இவங்களுக்கு தான் அவர் வந்து போட வந்திருக்காரு. இவங்க லேடி கெட்டப் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியல இவங்க லேடின்னு தான் அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு மருந்து போட முடியாத அளவுக்கு மருந்து போட்டு அவங்க கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வீக் ஆகிடுறாங்க. அந்த டைமில் அவங்க இருக்கிற இடத்த வந்து அப்படியே கொளுத்தி விட்டுட்டு ஒரு மாதிரி கொடூரமாக சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இவங்களும் இப்போ ஐ ட்ராப்ஸ் போட்டாங்களோ அவங்களும் வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி இவங்களை ஏன் இவர் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்றதும் அந்த கதையும் பின்னாடி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முடிச்சுட்டு அவருக்கு அடுத்தடுத்து அசைன்மெண்ட் இருக்குது. இப்போ ஒரு லாரியில் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு, லவ் பண்ணுற மாதிரி தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெடி பியரை தான் கிஃப்டாக கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அந்த டெடி பியர் கூட வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டே வருது. அப்போ அந்த டெடி பியரே வந்து அந்த பொண்ணோட கழுத்தை வந்து அறுத்துருது. இப்போ இந்த பொண்ணு வந்து நிறைய பேரை லவ் பண்ணி ஏமாற்றிருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அந்த பொண்ணையும் அவர் வந்து அப்படி மர்டர் பண்ணியிருப்பார். இப்போ இந்த டெடி பியர் பார்த்திங்கன்னா ஏதோ ரிமோட் கண்ட்ரோலில் ஏகிற டெடி பியரா இல்லை என்ன இதுன்னு தெரியாது. அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அது வித்தியாசமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்து ஹீரோ வந்து எப்படி ஒருத்தரை லவ் பண்ணி கரெக்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்கள அதை ஃபர்ஸ்ட் லவர் இருக்காருல்ல, அவங்கள எப்படி லவ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க லவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைட் சீன்லாம் போட்டு அவங்க நம்ப வச்சு அதே மாதிரி தான் அவரை லவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வந்துட்டு பாய் ஃப்ரெண்டோட அவ்வளோ தூரம் வந்து லாங் ட்ரைவ் போயிட்டு வந்திருப்பாங்க. கேட்டால் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து இவரால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அவங்கள்ட்ட போய் அவர் கேட்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இதை பற்றிலாம் நீ கேட்டுட்டு இருந்தா அப்படின்னா பிரேக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரேக்கப்பும் பண்ணிவிடுவாங்க. அடுத்தடுத்து இங்கே தொடர்ந்து கொலை நடந்துகிட்டே இருக்குது. அது ஒரே பேட்டர்னில் கொலை நடக்கவும் வந்துட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து அதை விசாரிக்கிறதுக்காக வருவார்ல, அவர் தான் இந்த இன்ஸ்பெக்டராக அவரை வந்து வச்சுருக்காங்க. இப்போ இவர் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொலைகாரன் கொலை பண்ணிட்டு வந்து பெண்கள் நம்மளுடைய கண்கள் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணிவிட்டு கண்ணையும் தோண்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கொலை பண்ணியிருக்காங்களா அவங்களோட நடுவிரலையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதுதான் கொலையாளி பண்ணுற பாட்டனாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள சிலையாக மாற்றிடுறாரு.
இது மாதிரி கொலை பண்ணிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுருக்காருல, அது வந்து எப்படி இருக்குது அந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கண்ணு தெரியாதவங்கெல்லாம் ஒரு மாதிரி புக்கில் படிப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் எழுதியிருக்கு. அப்போ ஹீரோ வந்து அதாவது இந்த கொலைகளை பண்ணுறவருக்கு வந்து கண்ணு தெரியல அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கண்ணு தெரியாத ஒருத்தர் தான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு எழுதிட்டு போயிருக்காரு. அதை அந்த மாதிரி உள்ளவங்களால தானே படிக்க முடியும். ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த போலீஸ்கார் விசாரித்து கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி பொண்ணுங்களை ஏமாற்றிட்டு பசங்க வந்து இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் பண்ணிட்டு போகிறாங்களா, அப்போ ஏமாந்த பொண்ணுங்களுக்காகலாம் வந்து மாதர் சங்கம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி பொண்ணுங்க ஏமாற்றிட்டு போகிற பசங்களுக்காக இந்த பகீரா வருவான் அப்படின்ற மாதிரி அதில் எழுதி வச்சுட்டு போயிருப்பார். அப்போ வந்து கொலைகாரனுக்கு வந்து கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி இப்போ இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு டேட்டு போடுற மாதிரி ஹீரோ கரெக்ட் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி இப்போ இந்த அக்ரகாத்து பொண்ணை எப்படி இது பண்ணியிருப்பாருன்னா, நல்லா பாட்டு பாடுறாருல, அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த பாட்டு பாடுற டீமில் சேர்ந்து பாட்டு பாடுற மாதிரி தான் வந்து இவங்களை கரெக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டைம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கும். இந்த மாதிரி அக்ரகாரத்து பொண்ணு வந்துட்டு மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவும் வந்து அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருக்கும். இந்த நியூஸை பரப்பி விட்டதே வந்து ஹீரோவாக தான் இருக்கும். அவர் தான் அந்த வேலையை பண்ணி வச்சுருப்பாரு. அதே சமயத்தில் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பையன் வந்து அவனோட அண்ணன்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் லவ் பண்ணுற பொண்ணு ஏன் கண்ணு முன்னாடியே அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்துக்கிறா, இதெல்லாம் பார்த்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணன்கிட்டயே சொல்கிறான். உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ எதுக்குடா சாகணும், இந்த மாதிரி ஏமாத்துற பொண்ணுங்களெல்லாம் அவன் பழி வாங்குறதுக்காக பகீரா வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்து இந்த பொண்ணுங்களை மாதிரி இவங்கெல்லாம் நம்மளை ஏமாற்றிருக்காங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அவனே தேடி தேடி போய் கொல்லுவான்னு பற்றி சொல்கிறாரு. உடனே அந்த ஆப்பை எடுத்து இந்த பையனும் டீட்டெயில் வந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் இப்போ ஹீரோ வந்து போய் ஒவ்வொரு பொண்ணையாக போய் தேடி தேடி கொண்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த பகீரா யார், இவர் ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு, இவருக்கு லவ் ஃபெயிலியராக எல்லாமே வந்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதை நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு லவ் டார்ச்சர் பண்ணுவாங்கள்ல, அதாவது கேர்ள்ஸை அதாவது பாய்ஸை வந்து லவ் டார்ச்சர் பண்ணுறவங்களும் இருக்காங்க, கேர்ள்ஸை லவ் டார்ச்சர் பண்ணுறவங்களும் இருக்காங்களா. அந்த மாதிரி இப்போ ஹீரோயினை வந்து லவ் டார்ச்சர் பண்ணும்போது வந்து எனக்கு லவ்வெல்லாம் பிடிக்காது, நான் லவ்வெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஒரு கேரக்டராக தான் ஹீரோயின் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒருத்தட்ட பேசி பழகிட்டு இருக்காங்க, அவரை வந்து லவ் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ஹீரோவாக தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு இது வந்து ஒரு பழக்கமான விஷயம் தானே. அதனால் இப்போ ஹீரோயினையும் மெயினான ஹீரோயின் அவங்களையும் வந்து இவர் இப்போ அந்த வலையில் விழ வச்சுட்டாரு. யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஹீரோயின் வந்து இப்போ இவரை எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க சைக்காலஜிக்கல் ஸ்டூடெண்ட் தானே. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவரை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சோட அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் சம்மந்தமான போஸ்ட் நிறைய போடவும் இவரும் நம்மள மாதிரி ஆர்வம் உள்ளவர் தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் இப்போ ஹீரோயின் வந்து அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன வயசு உருவம் அவர் கூட பேசுகிற மாதிரி அவர் கற்பனை பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி அது கூட இருக்க மாதிரி அது சில விஷயங்கள் சொல்கிற மாதிரியே இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காரு. இப்போ ஹீரோ ரெஸ்டாரண்ட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. அந்த பக்கத்து டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து என்ன சொல்கிறது ஊமையாக ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கேரக்டர் அவங்க வந்து ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அவங்க வந்து ஹீரோவை பார்க்கல. இப்போ ஹீரோ வந்து அவங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க வந்து அப்பா கிட்ட சொல்லவும் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவன் வாய் பேச முடியாதவன்றதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அவனோட பிஹேவியரே சரியில்லை. இப்போ ஏதாவது டிவியில் கிரிக்கெட் மேட்ச் ஏதாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா விகாரமாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான், அதனால் அப்படி ஒருத்தனை வந்து இப்போ என் பொண்ணுக்கு கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் வந்து அப்பாவை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு எப்படியாவது எனக்கு அவர் கட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஹீரோவோட சின்ன வயசு ஒருவர்கள் அதெல்லாம் கேட்டுட்டு உன்னை பற்றி தான்ப்பா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போய் அவர்கிட்ட அதை வேற போட்டு கொடுத்துட்ருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹீரோவோட டைரி வந்து ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. அடுத்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கார். ஹீரோவோட ஒரு டைரி வந்து மிஸ் ஆச்சுல, அந்த டைரி வந்து அங்கிட்டும் இங்கிட்டுமா சுற்றிட்டு கடைசியில் இவர் கையில் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. இவருக்கு அந்த டைரியை படிக்கிறது ஈஸியாகவே இருக்குது. ஏன்னா ஹீரோவும் கண்ணு தெரியாமல் எழுதியிருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி தொட்டு தொட்டு படிப்பாங்களா, அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது இது யாரோ கண்ணு தெரியாதவங்க தான் எழுதியிருக்காங்க, இந்த டைரியை படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு அவர் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுவும் அவர் என்ன சொல்கிறான்னா, பாதி கதை படிச்சுட்டேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் மிச்சத்தையும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம் தான் இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு சைக்கோ கில்லரை பற்றி ஒரு ஃபைல் எடுத்துக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் வந்து கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது விஷயமா இவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு அங்கே ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொஃபஸர் பார்த்துறாரு. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஃபைல் விஷயமா தேடி வந்தோம் அப்படின்னும் போது ஊருக்குள்ளே அங்கே வயசு பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொலைக்காரன் வந்து கொண்டுகிட்டு இருக்கான், இது தெரியாமல் நடுராத்திரியில் சுற்றிட்டு இருக்கீங்களா, பேசாமல் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சத்தம் போடவும் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
இப்ப அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து வேற ஒரு அசைன்மென்ட்டுக்காக வந்துட்டு வக்கீல் ட்ரெஸ் போட்டு கார்ல உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து அலறிட்டு இருக்கு. "என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு." இவரு ஹீரோ பார்த்து என்னம்மான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவனோட பர்த்டேக்காக விஷ் பண்ண தான் வந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த மத்த பசங்கலாம் வந்துட்டு என்ன அப்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. எப்படியாவது காப்பாத்துங்கன்னு" சொல்லவும், இவர் வந்துட்டு இவளும் நெறைய பேர ஏமாத்திருப்பா. அதனால இவளையும் எப்படியாவது கொன்னுறணும் அப்படின்னு தான் நெனைக்கிறாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, "நான் அவன தான் 8 வருஷமா லவ் பண்றேன். ஆனா அவன கூட நான் எதுவுமே எதுக்குமே நான் ஓகே சொன்னது கிடையாது. நான் அப்படியே அப்படின்னு சொன்னவுடனே, "எப்படிம்மா அப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றத அந்த பையனும் ஆமான்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்ப இந்த பொண்ண எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைக்கிறாரு. ஏன்னா அவன் கெட்ட பொண்ணுங்கள மட்டும் தான் கொலை பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அதனால இந்த பொண்ண எப்படியாவது காப்பாத்தணும்னு நெனைக்கவும், ஆனா அந்த மத்த பசங்கலாம் இருக்காங்கல்ல, அந்த அபியூஸ் பண்ண வர பசங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, சுத்தி நின்னு ஹீரோவ போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் அவர சங்கிலியால வேற கட்டிடுறாங்க. ரொம்ப பயந்த சுபாவம் மாரி ஹீரோ இருந்துட்டு, "கொஞ்ச நேரத்திலேயே வந்து பகீரா வந்துட்டான்டா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அத முடிச்சுட்டு ஹீரோ வந்து அடுத்ததுக்கு எங்க போறாருன்னா, அவர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாரி ஒரு டெடி பேர் கொலை தான் அவர் பண்ணிட்டுருக்காரு. அவர் இப்ப கொலை பண்ண பொண்ணு வந்து பல பேர ஏமாத்திட்டு இருக்க ஒரு பொண்ணா தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த வேலைய இப்ப முடிச்சிடுறாரு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஜனனி இருப்பாங்கல்ல, அதாவது இன்னொரு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்ப ஹீரோவ பார்க்கறதுக்காக வராங்க. ஏன்னா, அவங்க கிட்ட வந்து இவரு டாக்டரா தானே சொல்லி வச்சிருக்காரு. அதனால அவங்கள பார்க்க வராங்க. இப்ப அவங்க வந்து வெயிட் பண்ண எப்பவுமே இவர பார்க்க வரும்போது கார் பார்க்கிங்லயே தான் பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா, மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இவர் உண்மையிலேயே டாக்டர் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவே இப்போ மேலே ஏறியும் இவங்க வந்திருப்பாங்க. இவங்கள இங்கே பார்த்த உடனே இப்போ ஹீரோ வந்து இவங்கள்ட்ட கோவப்பட்டுட்டு இருப்பாரு. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, அகரகாத்து பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ மாசமா இருக்கிறனால உங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த எப்படி சொல்றது, அந்த மாதிரிலாம் சொல்ல சொல்ல அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகி நம்ம உயிரோட இருக்கிறதே தப்பு, இனிமேல் தற்கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, மேலே ஏறி இந்த ஃபேனில் சூசைட் பண்ணுறதுக்கு அவர் போயிட்டு இருக்காரு. இவர் ஹீரோ வந்து தடுக்காம அப்படியே நின்றுட்டே இருக்காரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, பொறுக்க முடியாம ஃபேனே கழட்டிட்டு வந்து கீழ விழுந்துருது. அதோட இப்ப தற்கொலை பண்ண போனாரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மூச்சு திணறல் இருக்கும்ல, அதோட வந்து இப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வந்துட்டுருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹீரோயின் கிட்ட வந்து அவர் வந்து ஊமையா நடிச்சிட்டு இருக்கார்ல, அவர் வந்து பாத்ரூம்ல இருந்து யார்ட்டயோ பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அப்பா வந்து அத கேட்டுருவாரு. இவர் ஊமை இல்ல, இவர் ஏதோ நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து டவுட் வரவும் வந்துட்டு, தன்னை வந்து இப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு டவுட் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, கத்திரிக்கோலால தன் நாக்கையே குத்திக்கிட்டு தான் ஊமை தான் அப்படின்றத நம்ப வைப்பார். ஏன்னா இவருக்கு வந்து இவங்கள லவ் பண்ணி இப்போ இவங்கள கொன்னே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு லவ் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து ஏமாத்திருக்காங்க. இப்போ வேற ஒருத்தரை லவ் பண்றாங்க. அதாவது என்னன்னா அவரை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கூட இருக்கிறத அவர் பார்த்ததுனால தான் அவர் பிரேக்கப் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த லவ்வர் வந்து இப்போ இந்த பொண்ணுக்காக ஒரு டெடி பியர் அனுப்பி விட்டுருக்காரு. அதை வந்து ஆசையா வந்து பார்க்குறாங்க. பார்த்து அதுகிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெடி பியர் வந்து இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணுது. இதே மாதிரியே எல்லா கொலையும் நடந்துகிட்டே இருக்குது. கொலை பண்ணவங்களோட கண்ணை பிடுங்கிடுறாங்க, நடுவிரலை வெட்டிடுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள சிலையாகவும் மாற்றி விட்டுறாங்க. இப்போ நடந்த கொலை எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கும். அங்கே ஒரு டெடி பியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து கொலை நடந்த இடத்துல வந்து ஒரு லாரி மாதிரி இருக்கிறதும், அதில் வந்துட்டு ஒரு டெடி பியர் மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தர் போகிற மாதிரியும் சில பேர் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு அந்த ஆப் மூலயமா பஹீரா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால தான் இந்த கொலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. இதனால பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய கூட்டமே கூடுறாங்க. அதாவது பொண்ணுங்க பெற்ற அம்மாங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அப்பா வந்துட்டு என் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க, என் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே கூடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பொண்ணு இதே மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு பையனுக்கு, அதாவது தான் பொண்ணு லவ் பண்ணி ஏமாத்தின பையனுக்கே கால் பண்ணி, தம்பி அந்த ஆப் பக்கம்லாம் போயிடாதப்பா, எப்படியாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருங்கப்பா, அவள் இப்படி தெரியாமல் பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா தான் பொண்ணு ரொம்ப நல்லாவும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களும் இந்த வேலை பார்த்துருக்காங்கன்னு ஊரில் நாட்டில் இந்த மாதிரி நிலவரம் நடக்குதுன்னு அந்த லவ் ஃபெயிலியர் ஆன பையனுக்கே அவங்க அம்மாவே கால் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. போலீஸ்காரங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆப் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்குது, இந்த ஆப்பே வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு இடத்துல ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, இல்லீகலாக அந்த ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதன் மூலயமா வந்து இந்த மாதிரி அவன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். இதையும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. எதுக்காக இந்த பையன் அந்த மாதிரி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனை ஏமாற்றிட்டு போன அந்த பொண்ணை வந்து கொல்ல சொல்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி இல்லீகலாக அவன் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, அவன் எங்கேருந்து தான் இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்ரஸை தேடி போகலான்னு போனால், அந்த பையன் வந்து ஒரு போலீஸ்காரரோட பையனாக தான் இருக்கான். நம்ம வீட்டில், அதாவது போலீஸ்காரங்க வீட்லேயே இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி அவங்க தேடும்போது பார்த்திங்கன்னா, அந்த டெடி பியர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் எல்லாரையும் கொலை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை தேடிட்டே இருக்கும்போது அதோட கண்ணு மட்டும் அவங்களுக்கு கிடைக்கிது. அதை வந்து நல்லா பார்க்கும்போது அதில் வந்து கேமரா இருக்கிறது தெரிய வருது. அது மூலிமா வந்துட்டு அந்த கேமரா வச்சுட்டு
இத ட்ராக் பண்ணி போனா, திரும்ப எங்க கொலை நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அத ட்ராக் பண்ணும்போது, அங்க அது எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்காங்களா, இந்த ஹீரோயின் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு அது தெரியாம அந்த டெடி பியரோட இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சோனே இப்போ போலீஸ்காரங்க வந்து இவங்க நம்பருக்கு கால் பண்ணி, அந்த டெடி வந்து உன்னோட லவ்வர் குடுத்தது கிடையாது. அது உன்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், இவங்க உஷாராயிடுறாங்க. உடனே அந்த டெடிய தூக்கி போட்டுட்டு ரூம்குள்ள போய் கதவ சாத்திக்கிறாங்க. இது தெரிஞ்ச அந்த டெடி என்ன பண்ணுதுன்னா, அவங்க ரூம்குள்ள கதவ தட்டு தட்டு அத தொறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கதவ உடைச்சிட்டு உள்ளேயே போயிடுது. உள்ள போயிட்டு அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்கலாம் வந்து அந்த ஹீரோயின காப்பாத்திடுறாங்க. உடனே இந்த டெடி பியர் வந்து அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி வருது. அதுல வந்து டெடி பியர் முகம் வேஷம் போட்ட ஒருத்தர் வந்து உட்கார்ந்திருக்காரு. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நாசர் இருக்கார்ல, அவர் தான் அந்த மாரி பண்ணிட்டு இருக்காரு. இவரு பாட்டுக்கு மாஸ்க்க கழட்டிட்டு அந்த டெடிய போட்டு திட்டிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த டெடி வந்து தடுமாறி கீழ விழவும், அங்க வந்து போலீஸ் வர்றத பார்த்தோன்னே, அவர் அந்த டெடிய விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நாசர் அங்கருந்து தப்பிச்சு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியுது, அது டெடி கிடையாது. அது உள்ள இருக்கிறது ஒரு குள்ள மனுஷங்க. அவங்க தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு கொன்னுட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. இங்க அடுத்த சீன்ல வந்து எப்படி இந்த அக்ரகாரத்து பொண்ண வந்து கல்யாணம் பண்ணாரு அப்படின்ற மாரி காட்டுறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா மனசு உடைஞ்சு அழுதுட்டு இருக்காருல்ல, என் பொண்ணு இந்த மாரி யார் இனிமே கல்யாணம் பண்ணிப்பா அப்படி இப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்க ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு அந்த மாரிலாம் மாசமாவே இல்ல. இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அப்ப நான் உங்க பொண்ண கட்டிக்கிறேன்னு சொல்லவும், அந்த பொண்ணுக்கு ஆனா சம்மந்தமே இருக்காது. இவர் அவங்க அப்பா அதை இதையும் பேசி எப்படியோ அந்த கல்யாணத்த பண்ணி வச்சுருவாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க வந்து அந்த டாட்டூ போடுற மாரி லவ் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த பொண்ணு வந்து வேற யார் கூடயோ சுத்திட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, அந்த பொண்ணு வந்து சரி நீ அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, சரி வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண பார்க்குறாரு. அடுத்து இங்க ஜனனி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு பார்ட்டில மீட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாத்தியா எங்க அம்மாவோட வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மாவ அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவங்க அம்மாவா வந்திருக்கிறது வந்து ஒரிஜினல் அம்மா கிடையாது. அப்படி ட்ராமா போட்டு தான் வந்திருக்காங்க. "நான் ரொம்ப நல்லவன், எனக்கு நெறைய டேலண்ட் இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "நான் பாட்டு பாடுவேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாம் சொல்லவும், அவங்களும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க தான் அம்மாவா நடிக்க வந்திருக்கவங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அதுவரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல. அவள சீக்கிரம் கொன்னுறலாம் கொன்னுறலாம்னு" அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. "கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, அதுக்கெல்லாம் நேரம் இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்படி தான் அவர் ஒவ்வொருத்தரையா வந்து ஒவ்வொரு ஹீரோயினியா கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாரு. இதே மாரி ஒவ்வொருத்தவங்களையா கல்யாணம் பண்ணி ஸ்ரீலங்கால கூட்டு போயிட்டு தான் அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்துட்டு இப்ப இந்த கல்யாணம் நடந்த மாரி காட்டுறாங்கல்ல, இதெல்லாம் முன்னாடி நடந்த விஷயம். இப்ப ரீசென்ட்டா இப்ப கல்யாணம் பண்ணி புதுசா இப்ப கூட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தான் அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப ஹீரோயின கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்காருல்ல, அந்த ஹீரோயின் கிட்ட அவர் பாட்டுக்கு நல்ல விதமா தான் நடந்துகிட்டு இருப்பாரு. ஆனா, அவரோட அனுமதி இல்லாம அந்த வீட்லருந்து யாரும் வெளிய போகவும் கூடாது, உள்ள வரவும் கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட கண்ணு, கை அந்த மாரி ரேகைகள்லாம் இருக்கும்ல, அத மட்டும் அந்த பிரிண்ட் இருக்கும்ல, அதுதான் லாக் அந்த மாரி லாக் போட்டு வச்சிருப்பாரு. அதாவது எல்லா டோருக்கும் அந்த மாரி தான் போட்டிருப்பாரு. அவரா நெனச்சா மட்டும் தான் தொறக்க முடியும், இல்லாட்டி தொறக்க முடியாத மாதிரி அவர் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரியாது. ஆனா, ஹீரோவுக்கு தெரியாம அவங்களும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்னான்றது ஹீரோவுக்கும் தெரியாது. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மாவா வேஷம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு வேலைக்காரி மாரி வந்து வேஷம் போட்டு வந்து நிப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. திடீர்னு அவங்கள பார்த்து பயந்துருவாங்க. அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு அம்மாவா இருந்தாங்கல்ல, அவங்க தான் அதே வேஷத்த இப்ப வேலைக்காரி மாரி வேஷத்துல வந்திருக்காங்க. இவங்க யாருமே அந்தந்த கெட்டப் கிடையாது. ஹீரோ சொல்றதுக்கு தகுந்தபடி அவங்க கெட்டப்ப மாத்திக்கிறாங்க. அவங்களும் அங்க சமாதானம் பண்ணி அங்க அனுப்பி விட்ட உடனே ஹீரோ வந்து இவங்கள்ட்ட என்ன சொல்லுவாருன்னா, ஓவர் ஆக்டிங் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மிரட்டி விடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது ஒருத்தர் வாட்ச்மேனா அதாவது ஃபாதரா ஆக்ஷன் போட்டிருப்பாரு, நடிச்சிருப்பாரு. அவர் வந்து இங்க வந்து வாட்ச்மேன் மாரி நடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப நாளைக்கு சாயங்காலம் வாங்க, இப்ப இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க 2 பேரையும் அனுப்பி விடுவாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டும் வந்து அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு ஹனிமூனுக்காக இங்க இதே ஊருக்கு தான் வந்திருப்பாங்க. சரி நீ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோ வருவாரு. நீ இங்க வந்து எங்க வேணா போலாம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இப்போ போக வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. ஏன்றத சொல்ல மாட்டாரு. அங்க இருந்துட்டு அந்த சீனை இது பண்ணிட்டு இப்போ போலீஸ்காரவங்கலாம் வந்து பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட வந்து எப்படி பேட்டி குடுக்குறாங்கன்னா, கொலை பண்ணது வந்து அந்த மாதிரி ஒரு ஆள்லாம் கிடையாது. இந்த டெடி பியர் வேஷத்துல வந்து ஒரு குள்ள மனுஷன் தான் வந்து இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இந்த மாதிரி டைரி படிச்சிட்டு இருக்காருல்ல, அந்த டைரியிலேயே வந்து இதே மாரி குள்ள மனுஷன் தான் வந்து கொலை பண்றான்னு எழுதியிருக்கு. அதனால இத நான் போய் போலீஸ்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அந்த ஒரு தேடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சைக்கோ கில்லர் பத்தி. அது வந்து யாருன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ தான் அப்படின்றது அந்த ஃபோட்டோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபோன எடுக்கல. ஹீரோயின் ஃபோன வந்து இப்ப ஹீரோ எடுத்துட்டு ஹீரோயின் வாய்ஸ்ல பேசிட்டு, அது அவனா இருக்க வாய்ப்பு இருக்காது. அப்படி இப்படின்னு அதே வாய்ஸ்ல பேசிட்டு அவங்கள நம்ப வச்சுட்டு ஃபோன கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரங்கலாம் அந்த குள்ள மனுஷன போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க என்னன்னு கேட்கும்போது, அவன் என்ன சொல்றான்னா, நான் ஒண்ணும் ஓவர்
ஒரு ஆள் கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது இந்த குள்ள மனுஷன் மாதிரி நிறைய குள்ள மனுஷன் இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் தலைமை யார் தெரியுமா, பகீரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல, யார் அது பகீரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருக்காரு. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை நம்மளுக்கு காட்டுறாங்க. அவர் அப்படியே வெளியே உட்காந்துருக்காரு. அவர் இவ்வளோ நேரம் தலையில் வந்து ஒரு விக்கு போட்டிருந்தார்ல, அந்த விக்கை வந்து கழட்டுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை தான் அடிச்சிருக்காரு. அந்த தோற்றத்தில் அவரை பார்க்குறதுக்கு வந்து அதாவது சைக்கோ கில்லருக்கு பொருந்துற அத்தனை பொருத்தமும் பொருந்துற மாதிரி விகாரமாக உட்காந்துட்டு பயங்கரமான வில்லன் தோற்றத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ இங்கே மறுநாள் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ஒரு தோடு கீழே கிடக்கும். இதை எடுத்துட்டு இது யாருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவா, இது நான் தான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி காதல் அழகாக மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இந்த சைக்கோ கில்லர்லாம் ஏதாவது செய்கிறதா இருந்தால் சொல்லிட்டு செய்வாங்களா, அந்த மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அதை சட்டை பண்ணாமல் அவர் விளையாடிட்டு இருக்காருன்னு அவங்க பாட்டுக்கு அதை கண்டுக்காமல் போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அந்த குள்ள மனுஷன் தான் சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டார்ல. ஆனால் இப்போ அவன் கிடையாது, பகீரா தான் காரணம் அப்படின்னு விஷயம் தெரிய வரவும் ஒரு விஷயத்தையும் உருப்படியாக செய்ய மாட்டீங்களா, இப்போ அடுத்தடுத்து எப்படியா மாற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து அந்த டைரியை படிச்சுட்டு இருந்தாலும் அவர் வந்து அந்த டைரியை வந்து போலீஸ்கார்ட்ட கொடுக்குறாரு. அதை படிக்கும் போது தான் அவருக்கு தெரியுது ஹீரோவோட வாழ்க்கையில் வந்து இந்த விஷயங்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ காட்டுறாங்க. ஹீரோ சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து அதை காட்டுறாங்க. அந்த டைரியை இப்போ போலீஸ்காரும் படித்து பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ இருக்கார்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து மரணம்லாம் பாதிக்கப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் அவர் இருந்திருக்காரு. அங்கே வந்து அவங்க டாக்டர்லாம் வந்து உன்னை யார் அடிக்கடி இப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது பகீரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. யார் அந்த பகீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கோவையில் தான் காட்டுறாங்க. அந்த சீன் வந்து 1999 வந்து ஹீரோ வந்து சின்ன பசங்களாக இருக்கும் போது வந்துட்டு அவங்க அம்மா, ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு வீட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல, அது யாரோட வீடாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் இருக்கார்ல, அவர் தான் சின்ன பையனாக இருப்பார். அவங்க வீட்டில் தான் அவங்க அம்மா வேலை பார்ப்பாங்க. ஸ்ரீகாந்தோட அப்பாவாக தான் நாசர் இருப்பார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாசரும் சரி ஸ்ரீகாந்தும் சரி சின்ன வயசுலேருந்தே ஹீரோ வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அங்கேயே தான் தங்கி அவங்க அம்மாவை வேலை பார்ப்பாங்க. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த ஹீரோ இருக்கார்ல, அவரோட அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. இப்போ நாசர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெடி பியர் செய்கிற ஒரு ஃபேக்ட்ரி தான் வச்சு நடத்திட்டு இருப்பார். அப்போ குட்டி பசங்களாக இருக்கும் போதே இவங்க அதாவது ஹீரோவும் ஸ்ரீகாந்தும் அதுக்கப்புறம் இன்னொரு பையன் குள்ளமாக இருக்காங்களா, அந்த பையன் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எப்போவுமே டிவியில் பார்க்குற ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து ஜங்கல் புக் இருக்குல்ல, அதில் பகீரா வரும்ல, அந்த கேரக்டர் தான் வந்து ஹீரோ கேரக்டராக அப்படி நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ஹீரோயின் வந்துட்டு அப்போவே ஹீரோக்கு ஃப்ரெண்டாக தான் இருந்துகிட்ருப்பாங்க. அவங்கள இந்த ஹீரோ வந்து ரேபிட் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்ருப்பாரு. அப்போ இவங்க 3 எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்து ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஹீரோ வந்து பார்த்துருவார். விளையாடிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்த உடனே இவன் எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து என்ன செய்வாங்கன்னா ஹீரோவோட கண்ணில் வந்து ஒரு ஸ்ப்ரே எடுத்து, கையில் கிடைக்கிற ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு விட்ருவாங்க. அதுலேருந்து தான் ஹீரோக்கு வந்து கண் பார்வை போயிருக்கும். இப்போ நம்ம எடுத்தோன்னு ஒரு சீனில் வந்துட்டு ஒரு லேடிக்கு வந்து கண்ணில் ஐ ட்ராப்ஸ் விட்டுட்டு எரிச்சு விட்டு போனார்ல, அந்த லேடியாக தான் அவங்க இருப்பாங்க. அதனால தான் அவர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அதாவது ஹீரோ லவ் பண்ணுற அந்த குட்டி பொண்ணு வந்து அவங்க அப்பா வேலை விஷயமா வெளியூர் கூட்டு போயிடுறாரு. ஹீரோ வந்து ரொம்ப மனசு உடஞ்சாலும் அவர் ஃப்ரெண்டு இருக்கார்ல ஸ்ரீகாந்த் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மனசை தேத்தி இருந்துட்டு இருக்காரு. அந்த ஸ்ரீகாந்துக்கு என்ன ஆசை அப்படின்னா அந்த ஸ்டாச்சு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. அதனால் அந்த பிஸ்னஸ் தான் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து கேன்சர், உடம்பு சரியில்லாமல் போயிடுதா, எப்போ வேணால் அவங்க இறந்து போகிற நிலமையில இருக்காங்க. அப்போ அவங்க வந்து 2 பேரையுமே பிள்ளையாக தான் நினைக்கிறாங்க. நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தராவது இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிங்க, நான் உங்கள் கல்யாணத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. இந்த டைமில் தான் ஸ்ரீகாந்த் வந்து இவங்க ரேஷ்மா இருக்காங்கல்ல, இவங்களை வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிய வருது. சரி உங்கள் கல்யாணத்தையாவது நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக சொல்ல வரும்போது ரேஷ்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நம்ம கல்யாணம் வந்து ஃபேண்டஸியாக ஒரு அந்த மாதிரி கல்யாணமாக இருக்கணும், அதாவது நம்ம கல்யாணத்தில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரியே கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட போய் ஸ்ரீலங்காவில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக ஸ்ரீகாந்த் வந்து அங்கே ஒரு சூப்பரான ஒரு வில்லா ஒன்று கட்டிக்கிட்டு இருப்பார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு நல்ல சரியில்லாமல் போயிடும். அப்போ ஸ்ரீகாந்த் வந்து அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கும் போது என்ன கேட்பாருன்னா, நீங்கள் எப்படியும் இறந்து போகிறீங்க, அதாவது அவர் ரொம்ப அந்த சீனே ரொம்ப இதாக தான் இருக்கும், எனக்கு சரியாக சொல்ல தெரியுதான்னு எனக்கே தெரில. அதனால் அந்த கண்ணை வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் கேட்பாரு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ வந்து அழுதுகிட்டே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வேற எனக்கு அவங்க வேற கிடையாது, 2 பேருமே எனக்கு பிள்ளைங்க தான், அதனால் தாராளமாக என் கண்ணை கொடுக்குறேன்னு சொல்லவும் இப்போ அவங்களும் இறந்து போயிருப்பாங்க.
இருப்பாங்க. அவங்க கண்ணையும் இப்போ வந்து ஹீரோவுக்கு கொடுத்து அவங்களுக்கு கண்ணு தெரியிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா இருக்காங்களா, அவங்க வந்து ஸ்ரீகாந்துக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாரு, அதனால வந்துட்டு உங்கள் அம்மாவோட இறந்து போனதுக்கு வந்து என்னால் வர முடியல, எங்கள் அப்பாவோட ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து பணம் தேவைப்படுது, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேட்கவும் ஹீரோவும் தாங்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அவருக்காக கொடுக்குறாங்க. அந்த டைமில் தான் வந்து அவரோட ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு விஷயம் தெரிய வருது. ரேஷ்மாவோட அப்பாவுக்கு வந்து எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை, அவங்க வந்துட்டு வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட பணத்துக்காக தான் ஹீரோ கிட்ட அதாவது பழகி லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இப்போ தெரிய வருது. இப்போ ஸ்ரீகாந்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவும் இறந்துட்டாங்க, லவ்வரும் வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு விரக்தி தாங்க முடியாமல் அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா சூசைட் பண்ணிடுறாரு. இந்த டைமில் ஹீரோவுக்கு வந்து இப்போ கண் ஆப்ரேஷன் நடந்து அவருக்கு கண் பார்வையும் கிடச்சிருது. இப்போ வந்து ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்தை பார்க்க தான் அவர் ரொம்ப ஆசையாக வரும்போது அவர் இறந்து போனதை தான் அவரால் பார்க்க முடியுது. அதனால் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த டைமில் தான் ஒரு மாதிரி அதிக மழை பெய்கிற மாதிரி, பர்த்டே கொண்டாடுற மாதிரி, கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது எல்லாமே ஹீரோக்கு அந்த டைமில் நடக்கிறதுனால இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் அவர் ஒரு மாதிரி நில குழஞ்சி போகிற மாதிரி ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ரீகாந்த் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. அதை இப்போ ஹீரோ பார்க்குறாரு. அதில் வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருப்பான்னு, ஏன்டா அந்த பொண்ணுங்கள்லாம் இப்படி இருக்காங்க, இப்படி லவ் பண்ணி இப்படி ஏமாத்துறாங்க, அப்படி இப்படி இது லவ் தான் அவங்களுக்குலாம் கிடச்சதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அந்த வீடியோ பார்த்து அவர் பேசுகிறத பார்த்துருப்பாரு. அதை பார்த்த உடனே அவர் வேறு இறந்து போனது இவருக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். இனிமேல் இந்த ரேஷ்மாவை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த ரேஷ்மாவை துரத்திட்டு போய் கொலை பண்ண முயற்சி பண்ணுவார். அந்த டைம் தான் அவரோட லவ்வர் இருக்கார்ல, அவர் வந்து ரேஷ்மாவை காப்பாற்றிடுவார். அதனால அது மாதிரி போலீஸ்காரங்களும் வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு தான் ஹீரோவை கொண்டு போய் அந்த மனநல காப்பகர்கள்லாம் அங்கே போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. இப்போ எங்கள் மனநல காப்பகத்தில் இருக்கிற ஹீரோ வந்துட்டு ஸ்ரீகாந்தோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் வந்து காப்பாற்றுறாரு. அதாவது அந்த மாதிரிலாம் அவன் கிடையாது, நல்லா தான் அவன் இருக்கான், அவனுக்கு மரணம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியே கொண்டு வந்துடுறாரு. வெளியே வந்து ஹீரோவும் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, இந்த மாதிரி உள்ள பொண்ணுங்களெல்லாம் இப்படி தான் நம்ம கொல்லணும்னு சொல்லவும் வந்து நாசர் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டார். அப்போ அவரோட பையனோட கதையை எடுத்து சொல்லி இந்த மாதிரி சொல்லவும் அவரும் வந்து ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து பகீரான்ற ஆப்பை உருவாக்கி அதில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாரும் ரெக்வஸ்ட் கொடுத்து அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வைக்கிறாரு. இது போக அந்த லவ் பண்ணி ஏமாத்துற பேரண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைங்க சூசைட் பண்ணவுடனே அந்த பேரண்ட்ஸுங்களெல்லாம் சப்போர்ட்டுக்கு இழுத்துக்கிட்டு தான், அதாவது ஒவ்வொரு ட்ராமா பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டர் வராங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க பசங்க வந்து லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பேரண்ட்ஸ் தான், அவங்களும் இதுக்கெல்லாம் ஒத்துழைச்சி தான் எல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லவ் பண்ணி ஏமாத்தினவங்களோட பேரண்ட்ஸாக இருக்காங்களா, அவங்களோட பசங்களை ஏமாத்தினது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 ஹீரோயின் காட்டினாங்களா, அந்த அகரகாரத்து பொண்ணு, அந்த டேட்டூ போடுற மாதிரி உள்ள அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பொண்ணு, அந்த மாதிரி உள்ளவங்களாம் காட்டாங்க. அவங்க எல்லாரும் தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க 4 பேரை ஹீரோவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்களெல்லாம் வந்து கொண்டு இருப்பார். இது வரைக்கும் தான் அவருங்க அந்த டைரியில் வந்து எழுதியிருக்கு. இதுக்கப்புறம் ஒன்றுமே எழுதலை. இப்போ இந்த போலீஸ்கார அந்த டைரியை படித்து முடிக்கவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இங்கே போலீஸ்கார்ட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லரை பற்றி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ பார்த்தா அந்த சைக்கோ கில்லரே வந்து அவரோட ஹஸ்பண்ட் தான், எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இங்கே கேட்டுட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஒய்ஃபை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு அவர் சர்ப்ரைஸ்க்காக. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உனக்கு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து ஹீரோக்கு தெரியாமல் வர சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்தோடனே ஹீரோக்கு வந்து இப்போ நம்ம கொலை பண்ணுறது வந்து இப்போ ஒரு இடைஞ்சல் மாதிரி இருக்குது, அவளை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதெல்லாம் காதில் வாங்காமல் ஃப்ரெண்டை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோயினும் வந்து ஸ்ரீலங்காக்காரவங்க தான் அப்படின்றது தெரிய வருது. அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்க. அதில் வந்து கிரிக்கெட் மேட்ச் சத்தம் கேட்டோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகவும் வேகமாக வந்து அந்த டிவியை போட்டு ஹீரோ உடைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேர் ரொம்பவே பயந்து போகிறாங்க. இப்படி பண்ணிவிட்டு ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் அப்படி நவுந்து போய் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, என்னடி இது நம்ம தேடிட்டு இருக்க சைக்கோ மாதிரி இவங்ககிட்ட ஏதோ சைக்கோத்தனை தெரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் ஹீரோயின் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வராங்க. வேகமாக லேப்டாப்பை திறந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும் போது தான் தெரியுது அந்த சைக்கோ கில்லரே இவர் தான் அப்படின்றது தெரியுது. உடனே அவங்களோட துணியெல்லாம் வேகமாக பேக் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை காணோம், அவங்களோட பேக் மட்டும்தான் இருக்குது. அப்படியே அவங்க அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஃப்ரெண்டு அப்போவே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இப்போ இவரோட போக்குலேயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைக்காலஜிக்கலாக அவருக்கு தகுந்த மாதிரியே பேசுகிறாங்க. இங்கே பற்றியா கத்தி இது உடஞ்சி போச்சு, ஆனால் இன்னொன்று இருக்குது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி ஹாப்பி பர்த்டே பாட்டெலாம் பாடுறாங்க. இப்போ ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி ஹீரோயின் மண்டையை உடச்சிட்றாரு. அவங்களும் மயக்க போட்ட மாதிரி அப்படியே ஹீரோயின் நடிக்கும் போது பார்த்திங்கன்னா இவர் வந்து அடுத்த வேலைக்கு இவர் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி இருந்து வந்து ஒரு ஸ்டிக்கால் இவர் அடிச்சிடுறாங்க. திரும்ப அந்த டோரை ஓப்பன் பண்ண போகும்போது அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ இவர் கண்ணையும் கையும் வச்சா தான் அது ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அதை ஸ்கேன் பண்ணி
தப்பிச்சு போகலான்னு நினைக்கும் போது ஹீரோ வந்து இப்போ முழிச்சிடுறாரு. இந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவுக்கும் அந்த போலீஸ்காரங்க வராங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இந்த ஹீரோ வந்து பல பேரில் பல வேஷத்தில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு அடிக்கடி அவர் மாறு வேஷத்தில் வந்து போயிட்டு இருக்கிறதே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இவங்க தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது இவங்க தப்பிக்க முடியாமல் இவங்க வேறு வசமாக மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கிறது பார்த்தாதான் அவரோட ஒரிஜினல் கெட்டப்பை வேறு இப்போ ஹீரோயின்ட்டு காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் பயந்துட்டு இப்போ அவர்கிட்ட தப்பிச்சு ஓடுறதுக்காக ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இறந்து போன எல்லா பொண்ணுங்களும் அங்கே சிலையாக நிற்கிறாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஹீரோ ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொலை பண்ணார்ல அத்தனை பொண்ணுங்களும் வந்துட்டு அங்கே சிலையாக நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரையும் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போயிடுது. இதில் தப்பிச்ச ஒரே பொண்ணு வந்து இந்த காயத்ரி இருப்பாங்களா அவங்க மட்டும் அப்போ போலீஸ்காரங்க வந்து காப்பாற்றிருப்பாங்க. மற்ற எல்லாருமே இப்படி கொண்டு இருப்பார். இதுலேருந்து பயந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார்னா இப்போ ஹீரோயின் வந்து அந்த ஃபேன் இருக்கும்ல ஃபேன் செவுத்தில் ஒரு ஃபேன் அதில் மாட்டி அங்கேருந்து தப்பிச்செல்லாம் நினைக்கும் போது ஹீரோ ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே வராரு. அவர் வரும்போது அவர் கூடவே ஸ்ரீகாந்த் வர மாதிரி அவர் கற்பனை பண்ணி பேசிக்கிட்டே வராரு. அந்த டைம் தான் ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து காணுன்னு தேடிட்டு இருந்தாங்களா அவங்கள அங்கே தான் அடிச்சு போட்டு வச்சிருக்காரு. அங்கே பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு அந்த ஃப்ரெண்டோட ஃபோன் எடுத்து இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. சரியாக கேட்க மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை அடித்து அவங்களையும் கொண்டு வந்து அதே மாதிரி கட்டி போடுறாரு. இப்போ சிலையை மாற்றி அவங்களை கொல்றதுக்காக தான் அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றது ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ப்ரொஃபஸர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து அவங்க போக்கிலே போகணும்னு சொன்னதுனால இப்போ கூடவே அவர் ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி தானே இப்போ ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க நான் லவ் பண்ணவனை நான் ஏமாத்தல அவன் உயிரோட தான் இருக்கான் அவன் நம்பர் வேணால் நான் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் கிட்ட அவங்க பேசுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ரீகாந்த் என்ன சொல்வார்னா அவள் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் போல தெரியுது நீ வேணா ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவரும் சொல்லுவார். இப்போ அவர் சொன்ன உடனே ஹீரோவும் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவர் ஃபோனை எடுக்க மாட்டார். கோவத்தில் தூக்கி போடுவார். திரும்ப அவங்க சொல்லவும் திரும்ப கால் பண்ணி பார்க்கும்போது அந்த கால் அட்டன் பண்ண அந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் பகீரா ஆப்பில் வந்து சும்மா தான் அந்த மாதிரி வந்து நான் போட்டிருந்தேன். அந்த பொண்ணு நான் எவ்வளோ லவ் பண்ணியும் அவள் லவ்வை ஏற்றுக்கவே இல்லை. அதனால் அந்த சும்மா தான் அவள் பேர் அப்படி போட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சொல்லிடுவான். அப்போ நீ இன்னும் சாகலன்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்போ போய் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுவான். இப்போ ஹீரோவுக்கு கோவம் வந்து இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னை என்ன பண்ணுறான் பாருன்ட்டு அந்த பையனை திட்டிட்டு ஃபோனை வைக்கிறாரு. அவர் சொல்லி தான் இப்போ இவங்க ஹீரோயினை லவ் பண்ணி அவர் கொல்ல வந்திருக்காரு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு அநியாயத்துக்கு ஒரு நல்ல பொண்ணை கொலை பண்ண பார்த்துட்டோம்டா நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை விட்டு போயிடுறாங்க. உன்னை ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் யாரா ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு புருஷனோ ஒரு லவ்வரோ கெட்டவனாக இருந்தால் அவனை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு பொண்ணுங்களுக்கு உரிமை கிடையாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ தான் ஹீரோவும் கொஞ்சம் தடுமாறி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தான் வந்து இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நான் தாண்டா உன் சின்ன வயசு லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து இது ஏற்றுக்க மறுக்கிறாரு. ஹீரோயினுக்கு இப்போ எப்படி தெரியணும் மாடியில் வந்து லேப்டாப்பை பார்க்கும்போது ஹீரோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்துருப்பாங்க. அப்போ தான் இவர் தான் சின்ன வயசில் லவ் பண்ணவர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை சொல்லுவாங்க. அவர் நம்ப மாட்டார். அப்போ சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து நீ அப்போ காப்பாற்றினி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லும் போது ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். நான் உன்னை மட்டும் தாண்டா சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அந்த டைம் வந்து ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு அவங்க கட்டெல்லாம் அவுத்து விட்டுருவாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கே வந்து இப்போ ஹீரோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்காக அவரை வந்து மனநல காப்பகத்தில் வச்சுருப்பாங்க. அப்படியே ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ காட்டுறாங்க. இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு இப்போ ஒரு பையனே இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா கிட்ட என்ன சொல்வார்னா நான் லவ் பண்ணுற பொண்ணு என்னை ஏமாற்றிட்டப்பா அவளை எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசுவார். உடனே இப்போ ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து ஐயோ முடிஞ்சது திரும்ப ஆரம்பிச்சு விட்ருவான் போலே அப்படின்னு நினச்சிட்டு உடனே அப்பா என்ன சொல்வார்னா பையன்கிட்ட அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாதுப்பா நீ லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்லு நீ கூட்டிகிட்டு வா நான் பேசுகிறேன்னு என் லவ் பண்ணுற பொண்ணோட அம்மா தான்ப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவங்களே நீ கூட்டிகிட்டு வா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அந்த பையனும் போய் அந்த லவ்வரும் அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வருவான். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரேஷ்மா இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து நிற்பாங்க. அதாவது ஸ்ரீகாந்த் லவ் பண்ண ரேஷ்மா இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து நிற்பாங்க. இதை பார்த்தோன்னே அப்படியே அந்த ரேஷ்மாவுக்கு தலை திரிக்க ஹீரோவை பார்த்தோன்னா அங்கேருந்து ஓடுவாங்க. அதோட அந்த படத்தை வந்து முடிப்பாங்க. இப்படி தான் அந்த படம் வந்து பயங்கர த்ரில்லராக அதாவது ரொம்ப ரொம்ப த்ரில்லாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.